நாங்க ஆஃப்ரிக்கா வந்து இன்னையோட 1 மந்த் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ரொம்ப ஹாப்பி. பட் இந்த ஜர்னி வந்து அவ்ளோ ஈஸியாலாம் எனக்கு இருந்துரல. ஏன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து 1 இயர் முன்னாடியே இங்க வந்துட்டாங்க. நானும் என் குழந்தைங்களும் தனியா கோயம்புத்தூர்ல இருந்தோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பிஹெச்டி டிகிரி வாங்குறதுக்காக. நான் பிஹெச்டி பண்ணிட்டு இருந்தேன். என்னோட லாஸ்ட் 1 இயர்ங்கிற டைம்ல தான் என் ஹஸ்பண்டுக்கு இங்க ஜாப் கிடைச்சது. ஸோ நான் பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணாம வர முடியாதுங்கிறதுனால அவங்க தனியா வந்துட்டாங்க. ஸோ இந்த ஜர்னி ஒன்றும் அவ்வளோ ஈஸியா இருந்துரலன்னு நான் சொன்னதுக்கு காரணம், என் 2 குழந்தைங்களோட ஸ்டடீஸையும் பார்த்துட்டு, அவங்களோட மென்டல் ஹெல்த்தையும் பார்த்துட்டு, ஆல்சோ என்னோட பிஹெச்டி ப்ரெஷரையும் நான் தாங்கிக்கிட்டு, ரொம்பவே கஷ்டமா இருந்தது. அந்த 1 இயர் என்னோட அப்பா, அம்மா, என் தங்கச்சி, என் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க சப்போர்ட் இல்லாம கண்டிப்பா கம்ப்ளீட்டே ஆயிருக்காது. பிஹெச்டி கூட சக்ஸஸ்ஃபுல்லா முடிச்சிருக்க முடியாதுன்னு நான் நெனைக்கிறேன். இப்போ நாங்க ஆஃப்ரிக்கா வந்து சேர்ந்தாச்சு. ஃபேமிலியா இருக்கோம். என் ஹஸ்பண்ட், என் குழந்தைங்க அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. இனிமேலு கண்டிப்பா கன்டினியூவா நம்மளோட சேனல்ல வீடியோஸ் வரும். நான் பிஹெச்டி பண்ணிட்டு இருந்ததுனால தான் என்னால வீடியோஸ் போட முடியல. அண்ட் ஆல்சோ இட் இஸ் அ பேஷன். நம்மளோட சில விஷயங்கள வந்து ஷேர் பண்ணிக்கணும். நான் எப்பவுமே வந்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி பழகியிருக்கேன். இந்த மெமரீஸ்லாம் எனக்கு வந்து இருக்கணுங்கிறதுக்காக. அந்த மாரி ஸ்டார்ட் பண்ணது தான் நம்மளோட யூடியூப் சேனல். மோரோவர் நம்மளுக்கு அமௌண்ட்டும் இதுலேருந்து ஜென்ரேட் ஆகும்போது, கண்டிப்பா நம்ம ஹாப்பியா தான் அந்த விஷயத்த பண்ணுவோம். அதனால நான் ஸ்டார்ட் பண்ணேன். இனிமேலு அத ரெகுலரா பண்ணலான்னு ஆசைப்படுறேன். ஸோ ஆஃப்ரிக்கால நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு? இங்க என்னென்ன சாப்பிடுறோம்? அண்ட் டெய்லியும் நம்மளோட நாள் எப்படி போகுதுங்கிறத பத்தியும் ஷேர் பண்ண போறோம். அண்ட் இனிமேலு நான் இங்க வொர்க் ஜாயின் பண்ணேன்னா, என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் இருக்க போகுதுங்கிறத பத்தியும் பார்ப்போம். தேங்க் யூ ஸோ மச். பாய்.